Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கோபி, சங்கர், ராமநாதன், குழந்தை ஆகியோர் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, மழை காலங்களிலும் பேரிடர் காலங்களிலும் சேற்றில் இறங்கி ஆய்வு செய்பவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தான் எனவும் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு ஸ்டாலின் உரிய பதில் தர வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுபாஷினி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பருவமழை வருகின்ற காலத்திலும் மழைக்காலங்களிலும் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தான், வருங்காலத்தில் முதலமைச்சராக வரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு அவர் ஆற்றிலையும் சேற்றிலையும் இறங்கி விவசாயிகளை சந்திக்கிறார். ஆகவே பொத்தாம் பொதுவாக எடப்பாடியுடைய கேள்விக்கெல்லாம் பதிலை சொல்லிக் கொண்டு முதலமைச்சர் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது. அதற்கு சரியாக உரிய பதில்களை சொல்ல வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் CVB அறக்கட்டளை மற்றும் விதைக்கலாம் அமைப்பு சார்பில் மரம் நடும் விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் C விஜயபாஸ்கர் மற்றும் கழக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு மரங்களை நட்டு பணிகளை துவக்கி வைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே மழையால் அழுகிய குறுவை நெற்பயிரை அழித்த பெண் விவசாயியை அதிமுகவினர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரணத் தொகை வழங்கினர். திருப்பூந்துருத்தி பகுதியில் விஜி என்ற பெண் விவசாயி பயிரிடப்பட்டிருந்த குறுவை நெற்பயிர் மழை நீரில் மூழ்கி அழுகியது. இது குறித்து வேளாண்மை மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்யாததால் பெண் விவசாயி டிராக்டரை கொண்டு குறுவை பயிரை அழித்தார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான M ரத்தினசாமி பாதிக்கப்பட்ட பெண் நேரில் சந்தித்து நிவாரண தொகையை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ஒவ்வொரு வயலாக சிமெண்ட் ரோடு போட்டு வயல்களை எல்லாம் பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த டெல்டா விவசாயி தன்னுடைய மாவட்டம் என்று சொல்லி கொண்ட முதலமைச்சர் அவர்கள் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்றும் இதை தன்னுடைய பார்வைக்கு வந்ததுக்கு பிறகு கூட இங்கே பார்க்கவில்லை. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மறைமலை நகரில் அதிமுக பாக கிளை பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். நகர கழக செயலாளர் கோபி கண்ணன் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மாவட்ட கழக அவைத் தலைவர் பொன்னுசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத், வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் யுவகுமார், பத்மநாபன், பூவரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற மாஸ் கிளீனிங் நிகழ்ச்சியை அதிமுக கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன் தொடங்கி வைத்தார். ராமலிங்கர் நகர் பகுதியில் பராமரிப்பின்றி இருந்த மாநகராட்சி பூங்கா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை தனியார் தொண்டு நிறுவனம் தன்னார்வலர்களுடன் சேர்ந்து தூய்மைப்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் K அர்ஜுனன் கலந்து கொண்டு தூய்மை பணியை தொடங்கி வைத்து தன்னார்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் பானு பிரசாத் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள், வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா, மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட மாணவரணி செயலாளர் ராகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பாக முகவர்கள் பயிற்சி கூட்டங்கள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன், மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் நாகேந்திரன், மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி பாக கிளை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
ஒன்றிய கழக செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன், வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் பாலாஜி, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற தேர்தல் பணி தொடர்பாக ஆலோசனை வழங்கினர்.